அமைச்சரவையின் வழிகாட்டுதல் மற்றும் அறிவுரைகளின்படி ஆளுநர் ஆர் என் ரவி செயல்படுவதை உறுதிப்படுத்த அவருக்கு அறிவுரைகளை வழங்குமாறு குடியரசுத் தலைவரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். சட்டப்பேரவையில் ஆளுநர் ஆர் என் ரவி நடந்து கொண்ட விதம் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுதிய கடிதத்தை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் மாநில சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மற்றும் திமுக எம்பிக்கள் நேரில் வழங்கினர். அதில் தான் ஏற்கனவே ஒப்புதல் அளிக்கப்பட்ட வரைவு உரையிலிருந்து பல பகுதிகளை படிக்காமலும் உரையில் குறிப்பிடப்படாத பல புதிய பகுதிகளை இணைத்தும் சட்டப்பேரவையில் ஆளுநர் ஆர் என் ரவி உரையாற்றியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசுடன் ஒரு கருத்தியல் அரசியல் மோதல் போக்கை ஆளுநர் ஆர் என் ரவி கடைபிடித்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பொது மேடைகளில் தமிழ் பண்பாடு, இலக்கியம் மற்றும் சமூக அமைப்பிற்கு எதிரான கருத்துக்களை ஆளுநர் தெரிவித்து வருவதாகவும் முதலமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் பல்வேறு மத, மொழி மற்றும் பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் ஒற்றுமையுடன் வாழ்ந்து வருவதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் இந்த கொள்கைகளுக்கு எதிரான தன்னுடைய கருத்துக்களை பொதுவெளியில் பேசி மாநிலத்தில் அமைதியின்மை ஏற்படக்கூடிய ஒரு சூழலை ஆளுநர் ஏற்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். எனவே இந்த விவகாரத்தில் குடியரசுத் தலைவர் தலையிட்டு இந்திய அரசியல் சாசனத்தில் குறிப்பிட்டுள்ளபடி அமைச்சரவையின் வழிகாட்டுதல் மற்றும் அறிவுரைகளின்படி ஆளுநர் செயல்படுவதை உறுதி செய்ய அறிவுரை வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களுக்கு மாநில அரசு சிறந்ததொரு நிர்வாகத்தை வழங்க வழிவகை செய்யவும் மக்களாட்சி தத்துவம் செம்மையடையவும் ஆளுநருக்கு அறிவுரை வழங்க வேண்டும் என்று மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். அரசியல் மற்றும் கருத்தியல் ரீதியான சார்பு நிலையை பொது நிலையில் எடுத்துக்கொண்டு பல்லாண்டு காலமாக பின்பற்றப்படும் நமது மரபுகளை மீறாமல் தமிழ்நாடு மற்றும் அதன் மக்களுக்கு ஏற்றவாறு பணியாற்றுமாறு அறிவுறுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவரை கேட்டுக் கொண்டுள்ளார். குடியரசுத் தலைவரின் முயற்சி நல்லதொரு பலனை தரும் என்று உறுதியாக நம்புவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆளுநர் ஆர் என் ரவி உரை தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் இன்று அவர் டெல்லி செல்ல உள்ளார். சட்டப்பேரவையில் நடந்த நிகழ்வுகள் குறித்து குடியரசுத் தலைவரிடம் விளக்க வாய்ப்பு உள்ளது. பொங்கல் பண்டிகையை கொண்டாட சென்னையிலிருந்து நேற்றிரவு அதிக அளவு பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்ததால் புறநகர் பகுதியான பெருங்களத்தூரில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பொங்கல் விடுமுறையை முன்னிட்டு சென்னையில் வசித்து வரும் வெளியூர்களைச் சேர்ந்த மக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டுச் செல்கின்றனர். இன்று மாலை முதல் மக்கள் தங்களது பயணத்தை தொடங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பெரும்பாலானோர் நேற்றே சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டுச் சென்றனர். தாம்பரத்திலிருந்து பெருங்களத்தூர் வழியாக செல்லும் நெடுஞ்சாலையில் ஒரே நேரத்தில் அதிக வாகனங்கள் பயணித்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. போலீசார் போக்குவரத்தை சீர் செய்த போதிலும் பெருங்களத்தூர் பகுதியில் நள்ளிரவு வரை போக்குவரத்து நெரிசல் நீடித்தது. சென்னையிலிருந்து நேற்று ஒரே நாளில் 1,00,000க்கும் அதிகமானோர் சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்தனர். வழக்கமாக இயக்கப்படும் 2100 பேருந்துகளுடன் 1623 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. சென்னையிலிருந்து இன்று கூடுதலாக 230க்கும் மேற்பட்ட பேருந்துகள் சேர்க்கப்பட்டு மொத்தம் 1855க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. சென்னையில் நேற்றிரவு கோயம்பேடு புறநகர் பேருந்து நிலையத்திற்கு வரக்கூடிய அனைத்து சாலைகளிலும் மிக கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பொங்கல் பண்டிகைக்காக கோயம்பேட்டில் இருந்து தென் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்த நிலையில் கோயம்பேடு பேருந்து நிலையம் அருகில் உள்ள செல்லக்கூடிய சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நீண்ட தூரம் காத்திருந்த வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து சென்றன. இரவு முழுவதும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்ட நிலையில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் போக்குவரத்து நெரிசலை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர்.
கோயம்பேட்டிலிருந்து இயக்கப்படும் ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுகிறதா என போக்குவரத்து துறை அதிகாரிகள் நேற்று இரவு ஆய்வு செய்தனர். போக்குவரத்து வட்டார அலுவலர்கள் மற்றும் மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் 15ற்கும் மேற்பட்டோர் சுமார் 7 இடங்களில் இந்த சோதனையை மேற்கொண்டனர். சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பொங்கல் விழா கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் களை கட்டியது. திமுக மற்றும் அதன் தோழமை கட்சிகள் நிகழ்ச்சியை புறக்கணித்த நிலையில் இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் விழாவில் பங்கேற்றனர். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் பொங்கல் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. நேற்று மாலை நடைபெற்ற இந்த விழாவிற்கு வருகை தந்த ஆளுநர் RN ரவி மற்றும் அவரது மனைவி லட்சுமி ஆகியோருக்கு பாரம்பரிய முறையில் பரிவட்டத்துடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. வெள்ளை நிற வேட்டி சட்டையில் ஆளுநரும் ரோஜா நிற சேலையில் அவரது மனைவியும் பொங்கல் விழாவில் பங்கேற்றனர். விழா நடைபெறும் இடத்திற்கு வருகை தந்த ஆளுநர் RN ரவி விருந்தினர்களை வரவேற்று பொங்கல் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டார். பின்னர் பொங்கல் வைக்கும் இடத்திற்கு சென்ற ஆளுநரும் அவரது மனைவியும் புத்தரிசியை பானையில் போட்டு பொங்கல் விழாவை சிறப்பித்தனர். அதனைத் தொடர்ந்து தமிழ்த்தாய் வாழ்த்துடன் பொங்கல் கலை நிகழ்ச்சிகள் தொடங்கின. திமுக மற்றும் அதன் தோழமை கட்சிகள் ஆளுநர் மாளிகையில் பொங்கல் விழாவை புறக்கணித்த நிலையில் அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். நாதஸ்வர மங்கள இசை நிகழ்ச்சியுடன் தொடங்கிய கலை விழாவில் காவடி, கரகம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளும் களை கட்டின. நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவ மாணவியர் தங்களின் சிலம்ப திறமைகளை வெளிப்படுத்தி அசத்தினர். அதனைத் தொடர்ந்து மரக்கால் ஆட்டம், தப்பாட்டம், கை சிலம்பாட்டம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. கடைசியாக நடைபெற்ற காளியாட்டம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. கலை நிகழ்ச்சியின் முடிவில் கலைஞர்களுடன் இணைந்து ஆளுநர் RN ரவி புகைப்படம் எடுத்துக்கொண்டார். பின்னர் கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்றவர்களை ஆளுநர் கௌரவித்தார். தொடர்ந்து உரையாற்றிய தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற கலைஞர்களுக்கு நன்றி கூறிய போது தமிழ்நாடு என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். They came and enacted in a way in a mini Tamil Nadu. அதன் தொடர்ச்சியாக தேசிய கீதம் முழங்க நிகழ்ச்சி நிறைவடைந்தது. பின்னர் விருந்தினர்களுக்கு இரவு உணவு பரிமாறப்பட்டது. அதிமுக உட்கட்சி பிரச்சனை தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்து வரும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் O பன்னீர்செல்வம் ஆகியோர் ஒரே மேஜையில் அமர்ந்து ஆளுநர் மாளிகையில் சாப்பிட்டனர். தூத்துக்குடியில் ஆன்லைன் ரம்மியில் 3.5 லட்சம் ரூபாய் பணத்தை இழந்த இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் தெய்வ செயல்புரம் அருகே ராமநாதபுரம் கீழத்தெருவில் பாலன் என்ற 30 வயது பொறியியல் பட்டதாரி வசித்து வந்தார். கடந்த சில மாதங்களாக ஆன்லைன் ரம்மி விளையாட்டில் இவர் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. தனியார் ஷிப்பிங் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த இவர் அந்த வேலையை விட்டுவிட்டு கடந்த சில மாதங்களாக கிடைத்த பணிகளை செய்து வந்ததாகவும் தெரிகிறது. இந்நிலையில் தொடர்ந்து ஆன்லைன் ரம்மியில் 3 லட்சம் ரூபாய் வரை அவர் இழந்துள்ளார். விட்ட பணத்தை பிடிக்க தனது தந்தையின் வங்கிக் கணக்கில் போட வைத்திருந்த 50,000 ரூபாயையும் அவர் ஆன்லைன் ரம்மியில் செலவிட்டு நஷ்டமடைந்துள்ளார். இதனால் மனமுடைந்த பாலன் தனது அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக தட்டப்பாறை காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர்.